லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நீங்கள் தொடர்ந்து தந்து வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி. சில படங்கள் பல சர்ச்சைகளை சந்தித்து அதற்கு பிறகுதான் வந்து களத்திற்கு வருகின்றன. அப்படிதான் இந்தியன் 2 பல சர்ச்சைகளை சந்தித்து பல பிரச்சனைகளை கடந்து இன்று ஜூலை 12 படம் ரிலீஸ் ஆகியிருக்கின்றது. திரும்பிய பக்கம் எல்லாம் அதை கொடுத்த இந்தியன் 2 குறித்த சர்ச்சைகள் கடந்து படத்தை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், படத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். படத்தின் சர்ச்சைகளின் போதும் படத்தை குறித்த பிரச்சனைகளின் போதும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், மறந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதீங்க என்று சொல்வார்கள். அப்படிதான் இந்தியன் 2வை பார்க்கும் போது இந்தியன் 1ஐ நினைத்து கொண்டு பார்க்காதீர்கள். இந்தியன் 1 அது வேறு, இந்தியன் 2 வேறு. எனவே இந்தியன் 2 படம் பார்க்கும் போது இந்தியன் 1 எப்படி இருந்தது, அதில் இருந்த ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் எப்படி இருந்தது, இதில் இருக்கிற அனிருத் பாடல்கள் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் ரெண்டையும் கலந்து குழப்பிக் கொள்ளாமல் இந்தியன் 2 படம் பார்க்கும் போது இந்தியன் 2 மைண்ட் செட்டில் மட்டும் படம் பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்குள் அது புகுந்து பல ஊடுருவி பல விஷயங்களை வித்தைகளை செய்யும் என்று கமல் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த யூனிட்டில் உள்ள அத்தனை பேரும் இப்படித்தான், டைரக்டர் உட்பட எல்லோரும் இப்படித்தான் மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்தது போல் சொல்லியிருக்கின்றார்கள். இந்தியன் 2 ஆரம்பித்த நேரமோ, ஷங்கரின் நேரமோ, லைக்காவின் நேரமோ என்ன தெரியவில்லை. படம் தொடங்கியது முதலே அது பல சர்ச்சைகளை பல பிரச்சனைகளை சந்தித்தது. படம் தொடங்கிய சில நாட்களுக்குள் கொரோனா தொற்று வந்து மிகப்பெரிய அளவில் பலரை அதை காவு கொண்டது, பலரை பாதித்தது. பல படப்பிடிப்பு குழுவை சேர்ந்தவர்களையும் சிலரை பாதித்தது. அது மட்டுமல்ல, படப்பிடிப்பின் போது ஒரு பெரிய கிரேன் ஒரு விபத்து ஏற்பட்டது. அதிலும் 2 பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, பலி ஏற்பட்டது. இப்படி பல சர்ச்சை, பல இம்சைகளையும் பல பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டுதான் முன்னேறியது, வளர்ந்தது இந்தியன் 2. அடுத்து படம் வெளியாகின்ற தருணத்தில் சந்தித்த இன்னொரு பெரிய சவால், பெரிய பிரச்சனை, இந்தியன் 1ல் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார். அந்த இசை ஆல்பம் இன்று வரையும் சேல்ஸ் ஆகி கொண்டது. இன்று வரையும் இந்தியன் 1ன் பாடல்கள் பாடப்படுகின்றன, ரசிக்கப்படுகின்றன, கேட்கப்படுகின்றன. பாடலும் காட்சியும் இந்தியன் 1 அந்த அளவுக்கு நம்மளோடு மனதோடு கலங்கி இருக்கிறது. இந்த படத்தில் இந்தியன் 2வில் அனிருத்தை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள், உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அனிருத் என்று கமல்ஹாசனிடம் கேட்டபோது அவர் சொன்னது, இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டியது டைரக்டர் ஷங்கரிடம். இதற்கு யாரை இசையமைப்பாளர் ஆக்கலாம் என்று பொறுப்பும் விருப்பும் அவருடையது. அவருடைய பொறுப்பு, அவருடைய விருப்பு தான் இது. அனிருத்தை தேர்ந்தெடுத்தவர் அவர்தான். அவரிடம்தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னதோடு, சுமார் 40 ஆண்டுகளாக நான் இசையமைப்பாளர் இளையராஜாவின் ரசிகனாக இருந்தேன். 30 ஆண்டுகளாக ஏஆர் ரஹ்மானின் இசைக்கு ரசிகனாக இருந்தேன். அவர்களின் இசையை 40 ஆண்டுகளாக இளையராஜாவும் இசை அவருக்கு ரசிகனாகவும் 30 ஆண்டுகளாக ரஹ்மானின் ரசிகனாகவும் இருந்து கொண்டிருக்கும் நான், இப்போதுதான் அனிருத் வந்திருக்கின்றார். அவருடைய பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய பாடல்கள் பிடித்து போய் இனிமேல் அவருக்கு ரசிகன் ஆகலாம் என்று கமல்ஹாசன் ஒரு பதில் கொடுத்திருந்தது. அது அவருடைய சரியான பதிலாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் இந்தியன் 2 தொடங்கும் போது ரஹ்மான் பிஸியாக இருந்தார். அதனால் அவரை மேற்கொண்டு சிரமம் கொடுக்க விரும்பாமல் அனிருத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்று ஷங்கர் சொல்லியிருந்தார். சரி, எதுவோ நடந்து போனது. படம் எல்லாம் ஏறக்குறைய முடிந்து இன்று வெளியாகிவிட்டது. பல சர்ச்சைகளை கடந்து படத்தில் மிக பெரிய அளவில் இந்தியன் தாத்தா இருக்கின்றார், சுகன்யா இல்லை என்கின்ற காரணத்தையும் சொல்லிவிட்டார். அதாவது இந்தியன் 1ல் சாரே ஜஹான் சி அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்கின்ற அந்த இசைக்கு ஷங்கர் ஒரு இந்தியாவின் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தவரும் எப்படி உடை அணிவார், எந்த மாதிரி நாகரிகத்தோடு இருப்பார்கள் என்று அந்த பாடலில் காண்பித்திருப்பார். இந்த படத்தை பொறுத்தவரையில் இந்தியன் தாத்தா தமிழ்நாட்டில் மட்டும் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழித்து ஒரு
பெயர் வாங்கியது போதாது, இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களுக்கு சென்று அவர் லஞ்சத்தையும் லஞ்ச லாவண்யத்தையும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும், அது போன்ற ஊழல் பேர் வழிகளை லஞ்ச லாவண்யம் வாங்குகின்றவர்களை பாடம் கற்பிக்க வேண்டும் என்பது போல இது ஒரு பேன் இந்தியா படமாக இந்தியாவில் உள்ள பல தேசிய இனங்களுக்கும் சென்று இந்தியன் தாத்தா அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதா போலதான் இந்த கதையை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படித்தான் ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று இந்தியன் தாத்தா பலருக்கு, பல அரசியல்வாதிகளுக்கு, பல தீயவர்களுக்கு, பல வில்லன்களுக்கு சுளுக்கெடுத்திருக்கின்றார், பாடம் நடித்திருக்கின்றார் இந்தியன் தாத்தா என்று சொல்லப்படுகின்றது. எப்படியோ படம் பார்த்துவிட்டு இந்தியன் டூ தாத்தா பார்த்துவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் சென்று படம் பார்த்து என்ஜாய் செய்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.